தம்பி ராஜீவ்காந்தி தம்பி, உங்க பேரை நீங்க மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சீமான் கட்சியில இருந்தப்ப எப்படி நீங்க வந்து ராஜீவ்காந்தி படுகொலையை நியாயப்படுத்தி பேசுனீங்க? அப்படி நியாயப்படுத்தி பேசிட்டு அப்புறம் ராஜீவ்காந்தி பிடிக்கலன்னு வேற சொல்றீங்க. நீங்க வந்து தயவு செஞ்சு நீங்க வச்சுக்க கூடாது, நீங்க வேற பேரை மாத்தி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ராஜீவ்காந்தி படுகொலையை நியாயப்படுத்தினீங்க. ராஜீவ்காந்திக்கு பிடித்தமானவரா நான் என்னால பார்க்க முடியாது. நான் இருந்ததால நான் சொல்றேன், படுகொலையை நியாயப்படுத்தி பேசக்கூடாது. அதே மாதிரி திமுகவும் அந்த படுகொலை செய்தவர்களை விடுவிச்சிருக்கு. அந்த அளவுல வந்து இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான் இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல. ராஜீவ்காந்தி படுகொலையும் தவறு, படுகொலை செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா திமுக முனைப்பா நின்று ராஜீவ்காந்தி படுகொலை செஞ்சவங்களை விடுவிச்சாங்க. போகக்கூடிய நீங்க வந்து நீங்க பேரை மாத்திக்கிங்க. ராஜீவ்காந்திக்கு பேர் வைக்கிறதா இப்ப டிபேட்? ஆமா, தயவு செஞ்சு பேரை மாத்தி. அக்கா பரவாயில்ல, அக்கா இல்ல தோழ பரவாயில்ல, அக்கா ராஜீவ்காந்தி மீது கூட அக்கறைப்படுறாங்க. ரொம்ப நாளா என் மனசு அரிச்சிட்டு இருந்த விஷயம் ராஜீவுக்கு சொல்லிட்டு. அக்கா பிளீஸ்கா பரவாயில்லக்கா. ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எனக்கு இருக்கு, பார்வையும் உண்டு, அது எந்த மாற்று கருத்து இல்ல. கடந்த காலத்தில் இன்னும் சொல்ல போனால் ராஜீவ்காந்தி படுகொலையை நாம் தமிழர் மேடைகளில் நின்று ஆதரித்தது நானூறு தான். நீங்க சொல்ற கருத்து எந்த மாற்று கருத்து இல்லைக்கா. காலம்தான், மழை பெய்யும் போது தான் குடைபிடிக்க முடியுங்கக்கா. ஒரு கருத்து மாற்று கருத்தை தவறாக இருந்தால் திருத்திக் கொள்கிற வாய்ப்பும் வரலாறு நமக்கு வழங்கி கொண்டே இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கா. அதனால பரிசுத்தமா நான் வந்து மோசமற்றலாம் சொல்ல வரலைக்கா. அக்கா முடிச்சுக்கிறேக்கா. பரவாயில்ல அக்கா, மக்கள் மேண்டேட் எதுக்க சொல்றாங்க. நான் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் மேண்டேட். இந்த ராஜீவ்காந்தி பேருக்கா சொல்ல வர்றேன். கடந்த காலத்தில் பேசிய பேச்சுக்கும் எழுதிய எழுத்துக்கும் நான் தான் பொறுப்பேற்க முடியும். எனது பேச்சுக்கும் எனது எழுத்துக்கும் இன்னொரு பொறுப்பேற்க முடியாது. மழை பெய்யும் போதுதான் குடைபிடிக்க முடியும் என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்வார். ஒரு கருத்தில் மாற்றம் வரத்தான் செய்யும். அதில் அந்த கருத்திலிருந்து மாறி இருக்கிறேன். கடந்த காலத்தில் அது ஒரு பெரிய படிப்பினை கொடுத்திருக்கிறது. என் மீது கரிசனப்பட்டு அக்கறைப்பட்டு இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு அன்பின்பால் இந்த கருத்தை சொன்ன அக்காவுக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.